Next one chapter is about gaseous state. சரியா? இது உள்ளே ரொம்ப ஈஸியான ஒரு பாடங்கிறது இந்த பாடம் தான். எல்லாருக்கும் easy to pass as well as to score high marks. Okay? See, எல்லாமே பார்த்தீங்கன்னா definition, அது ரிலேட்டடாக ப்ராப்ளம். ஈக்குவேஷன் எழுதினாலே மார்க் கிடைச்சிரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பாயில்ஸ் லா. பாயில்ஸ் லா என்ன சொல்லுது? ப்ரெஷர் அண்ட் வால்யூம் ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ப்ரெஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம். P is inversely proportional to V. அல்லது எப்படி சொல்லலாம்? P1 V1 is equal to P2 V2 ஒரு ஃபார்முலாவாக மாறலாம். அந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி நமக்கு கணக்கு கேட்கலாம், ப்ராப்ளமும் கேட்கலாம், டெஃபினிஷனும் கேட்கலாம். ஓகே, ஸோ தட் இஸ் த பாயிண்ட். சார்ல்ஸ் லா. சார்ல்ஸ் லா என்ன சொல்லியிருக்கு பாருங்க? V is directly proportional to temperature. இதான் இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதணும். இந்த ரிலேஷன் மட்டும் சொன்னாலே போகிற ஒரு மார்க் கிடச்சிரும். ஓகே, இது ரிலேட்டடாக ஈக்குவேஷன் எப்படி வரும் பார்த்தீங்கன்னா V1 by T1 is equal to V2 by T2 ஒரு ஃபார்முலா வரும். ஸோ தட் இஸ் த சார்ல்ஸ் லா. சார்ல்ஸ் லா பேஸ் பண்ணி நமக்கு ப்ராப்ளம்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வா கே-லூசாக்ஸ் லா. இது ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் ரிலேட் பண்ணக்கூடிய லா. ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். சரியா? ஸோ P1 by T1 is equal to P2 by T2. தட் இஸ் அ ஃபார்முலா. இதே மாதிரி அவகட்ரோஸ் ஹைப்போதசிஸ். ஹைப்போதசிஸ் என்ன சொல்லுது? ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேசஸ் அண்டர் த சேம் கண்டிஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் கண்டெயின் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிகூல். அப்போ V is directly proportional to N. அப்போ V1 by N1 is equal to V2 by N2. இதுவும் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு சிம்பிள் டெஃபினிஷன் அல்லது ப்ராப்ளம் கேட்கலாம். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். வாட் இஸ் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்? கனெக்டிங் தீஸ் லாஸ், பாய்ஸ் லா, சார்ல்ஸ் லா, அவகட்ரோஸ் ஹைப்போதசிஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வரக்கூடியது தான் PV is equal to nRT. இந்த PV is equal to nRTலையும் நமக்கு இப்படியே கேட்டும் ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம். இதில் P ப்ரெஷர், V வால்யூம், N நம்பர் ஆஃப் மோல்ஸ், R கேஸ் கான்ஸ்டன்ட், T டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் கெல்வினில் சொல்லணும், வால்யூம் இந்த லிட்டரில் சொல்லணும், ப்ரெஷர் வந்து அட்மாஸ்பியர்ஸில் சொல்லணும். இப்போ இந்த R கேஸ் கான்ஸ்டன்ட் எப்படி இருக்கும்னா 0.0821 இருக்கும். இப்போ ப்ரெஷர் வால்யூம் இதே இது ஜூல்ஸில் சொல்கிறதா இருந்தால் ஆருக்கு வேல்யூ 8.314. இப்போ இந்த PV equal to nRTங்கிற ஃபார்முலாவை நம்ம எப்படி மாற்றிக்கலான்னு பார்த்தீங்கன்னா P1 V1 by T1 equal to P2 V2 by T2ன்னு ஒரு ஃபார்முலா கொண்டு வந்து 2 டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ்லேயும் நமக்கு ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம். இந்த சாப்டரை பொறுத்த மட்டும் ஸ்டேட்மெண்ட் டெஃபினிஷனாக இருக்கும் அல்லது ப்ராப்ளமாட்டு இருக்கும். ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு உள்ளது. 2 அண்ணா இருக்குது. அதில் ஒன்று டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர். In a mixture of non-reacting gases, total pressure is equal to sum of their partial pressure. Partial pressure எப்படி கண்டுபிடிப்போம்? மோல் ஃப்ராக்ஷன் into total pressure மூலமாட்டு. இதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு டெஃபினிஷன் கேட்கலாம், ப்ராப்ளமும் கேட்கலாம். கிரஹாம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன். The rate of diffusion of a gas at a given temperature is inversely proportional to square root of its density. So, density is equal to mass by volume. போட்டு பார்த்தா நமக்கு என்ன கிடைக்கும்னா R1 by R2 is equal to square root of M2 by M1 ஒரு ஃபார்முலா கிடைக்கும். இது கிரஹாம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன். இதுதான் இந்த 6 தான் நமக்கு இங்கே முக்கியமானது. 4 அப்புறம் 1 2 3 4 5 6 லா. இதை பேஸ் பண்ணி வரக்கூடிய இக்குவேஷன் PV is equal to nRT இக்குவேஷன், ஐடியல் கேஸ் இக்குவேஷன். இவ்வளவு தான் இந்த பாடத்தில் படிக்கணும். ரொம்ப ஈஸியாக படிக்க முடியும், ரொம்ப ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணவும் முடியும். Okay, so that is the simplest chapter for you. மிஸ் பண்ணிடாத இந்த பாடத்தை. Okay. Hi students, the next one chapter is about thermodynamics. இந்த சாப்டரை பொறுத்த மட்டும் இது கொஞ்சம் லெங்க்தியான சாப்டர் தான். இருந்தாலும் some of the points நீ ஃபோக்கஸ் பண்ணுனா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். Okay, types of systems: open system, closed system, isolated system. Definition, example. Properties of system. அதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா எக்ஸோதர்மிக் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் எண்டோதர்மிக் ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கோ போகிறோம். எக்ஸோதர்மிக் எண்டோதர்மிக் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னா என்னன்றதை பற்றி தெரிஞ்சுக்கோ. ஸ்டேட் ப்ராப்பர்ட்டிஸ், ஸ்டேட் ஆஃப் எ சிஸ்டம். ஓகே, பாத் ஸ்டேட் ஃபங்க்ஷன், ஸ்டேட் ஃபங்க்ஷன், இந்த ரெண்டையும் பற்றின டெஃபினேஷன்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோ. தென் கமிங் டுவர்ட்ஸ் அ ப்ராசஸ். ப்ராசஸ்னால் என்னது? என்னெல்லாம் டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ் இருக்குது? ஐசோதர்மல் ப்ராசஸ், அடியபேட்டிக் ப்ராசஸ், ஐசோபாரிக் ப்ராசஸ், ஐசோகோரிக் ப்ராசஸ், சைக்ளிக் ப்ராசஸ், ரிவர்சிபிள் அண்ட் இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். இதில் நீ ரொம்ப முக்கியமாக அடியபேட்டிக் ப்ராசஸ்னால் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். கண்டிப்பாக கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. சைக்ளிக் ப்ராசஸ்னால் என்னன்னு தெரிஞ்சு வச்சுருக்கணும். தென் ரிவர்சிபிள் அண்ட் இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ் வித் டிஃப்ரென்ஸ். ஒரு ரிவர்சிபிளில் ஒரு பாயிண்ட், இர்ரிவர்சிபிள் ஒரு பாயிண்ட், 2 அண்ணன் சொல்லி டிஃபனிஷன் கொடுக்குற மாதிரி தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸோட ஸ்டேட்மெண்ட்ஸ், தட் இஸ் 0th law of thermodynamics என்ன சொல்லுது? ஓகே, டெஃபினிஷன் ஃபார் 0th law of thermodynamics அல்லது ஃபர்ஸ்ட் law of thermodynamicsோட டெஃபினிஷன் அல்லது அதோட மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்
அதே மாதிரி செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் இருக்குது. அப்போ கெல்வின் ஸ்டேட்மெண்ட், ஓகே, கிளாஷியஸ் ஸ்டேட்மெண்ட், என்ட்ரோபி ஸ்டேட்மெண்ட், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் படித்து எழுதினா கூட போகிற மார்க் கிடைக்கும். தென் ரொம்ப முக்கியமானது தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். இதில் இந்த டெஃபினிஷன் ஃபார் தெர்மோடைனமிக்ஸ்லேருந்து ஒரு கேள்வி கண்டிப்பாக இருக்கும். இந்த ஈஸி டு பாஸ் இந்த 4 டெஃபினிஷனையும் நல்ல தரவாக தெரிஞ்சு வச்சுக்கோ. ஓகே, அவங்க என்னன்னா கண்டிப்பாக இந்த கொஸ்டின் மூலமாக 2 மார்க் எடுத்துடலாம். அடுத்தது இன்னும் ஒரு 5 மார்க் கொஸ்டின் ஈஸியாக எடுக்கிறதுக்கு ஒரு வழி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரிலேஷன் பிட்வீன் டெல்டா யூ அண்ட் டெல்டா ஹெச். என்ன ரிலேஷன் சொல்லியிருப்போம்? டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ பிளஸ் ஆர்டி இன்டு டெல்டா என்ஜி அப்படின்னு ஒரு ஃபார்முலா நம்ம டெரைவ் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ தட் இஸ் த ஃபார்முலா. டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ பிளஸ் ஆர்டி இன்டு டெல்டா என்ஜி. இந்த ஃபார்முலா டிரைவ் பண்ணுங்க. இதில் டெல்டா என்ஜி எப்படி கண்டுபிடிக்கணும்? தட் இஸ் பேஸ்ட் ஆன் வாட்? த தெர்மோகெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ். டெல்டா ஹெச் ஃபார் வேரியஸ் ஃபேஸ் டிரான்சிஷன்ஸ். ஃபேஸ் டிரான்சிஷன் என்ன அர்த்தம்? சாலிட் டு லிக்விட், எந்தால்பி ஆஃப் ஃபியூஷன், எந்தால்பி ஆஃப் சப்ளிமேஷன், எந்தால்பி ஆஃப் வேப்பரைசேஷன். இதெல்லாம் முக்கியமான கேள்விகளாட்டு கேட்கலாம். ஓகே, அப்புறம் பாருங்க, எந்தால்பியை பொறுத்த மட்டும் எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன், எந்தால்பி ஆஃப் கம்பஷன். கம்பஷனில் நமக்கு இந்த டெஃபினிஷன்ஸ் மட்டும் தெரிஞ்சிருந்தால் கூட போகிறோம். அதை பேஸ் பண்ணி we must know how to write the thermochemical equation. ஒரு மோல் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு அல்லது ஒரு மோல் காம்பவுண்ட் ரியாக்ட் ஆகிறதுக்கு எப்படி ஈக்குவேஷன் எழுதுறது? சே ஒரு எக்ஸாம்பிள், கார்பன் பிளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் கார்பன் டை ஆக்சைடு. இது எப்படி சொல்லலாம்? எந்தால்பி ஆஃப் கம்பஷன் ஆஃப் கார்பன்னு சொல்லலாம், எந்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்லலாம். இதை நம்ம எப்படி எழுதுறது? ஸ்டேட் ஆஃப் த ரியாக்டன்ஸ் ப்ராடக்ட்ஸை சொல்கிறது. அதில் வந்து டெல்டா என்ன கண்டுபிடிக்கிறது? டெல்டா என்னங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேஷியஸ் ப்ராடக்ட் மைனஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேஷியஸ் ரியாக்டன்ஸ். அப்புறமா ரொம்ப முக்கியமானது ஹெஸ் லா. ரொம்ப முக்கியமானது லா ஹெஸ் லா. கண்டிப்பாக நீ படிச்சிருக்கணும். வாட் இஸ் ஹெஸ் லா? அதோட அப்ளிகேஷன் தான் கால்குலேஷன் ஆஃப் லாட்டிஸ் எனர்ஜி ஆர் லாட்டிஸ் எந்தால்பி ஃபார் அ அயானிக் சப்ஸ்டன்ஸ். இது ஒரு முக்கியமான ஒரு டாபிக். ஹெஸ் லா ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டையும் பேஸ் பண்ணி கேட்கலாம். தென் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் நம்ம சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா என்ட்ரோபி. ரொம்ப முக்கியமான ஒரு டெஃபினேஷன். வாட் யூ மீன் பை ஸ்டாண்டர்ட் என்ட்ரோபி? என்ட்ரோபி சேஞ்ச் ஃபார் அ ரியாக்ஷன். ஓகே, டெல்டா எஸ் ஈக்குவல் டு S0 ப்ராடக்ட் மைனஸ் S0 ரியாக்டன்ஸ்னு ஒரு வார்த்தையில் இருக்கும். அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸும் கேட்கலாம். என்ட்ரோபி சேஞ்ச் ஃபார் ஃபேஸ் டிரான்சிஷன்ஸ். ஃபேஸ் டிரான்சிஷன் என்னது? சாலிட் டு லிக்விட். ஃபார் எக்ஸாம்பிள், சாலிட் டு லிக்விட் என்ன சொல்லுவீங்க? டெல்டா எஸ் இஸ் ஈக்குவல் டு delta H divided by melting point. That's all. Enthalpy of fusion divided by melting temperature. இதுவே liquid to vapor ஆட் இருந்தா delta S is equal to delta H vaporization divided by boiling temperature. இந்த ஃபார்முலா வச்சு இந்த ஃபேஸ் டிரான்சிஷன்ஸில் ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம். சின்ன ப்ராப்ளம் தான், 3 மார்க் கொஸ்டின் ஆட்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஃபார்முலா எழுதினாலே 1 மார்க் கிடச்சி போகும். சப்ஸ்டியூஷன் போட்டாச்சு, ஆன்சருக்கு 1 மார்க். தட்ஸ் ஆல். ஃப்ரீ எனர்ஜின்னு ஒரு டாபிக். அதில் G = H - TSன்னு ஒரு முக்கியமான ஒரு ஃபார்முலாவை டிஃபைன் பண்ணுறோம். அதிலிருந்து வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஃபார்முலா டெல்டா G = டெல்டா H - T டெல்டா S. இதில் ரொம்ப ப்ராப்ளம் கேட்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா டெல்டா H கிலோ ஜூல்ஸில் கொடுத்துருக்கோம், டெல்டா S ஜூல்ஸில் கொடுத்துருக்கோம். இந்த ரெண்டையும் என்ன செய்யணும்னா ஒரே யூனிட்டுக்கு மாற்றி இந்த கணக்கு செய்யணும். கடைசியில் டெல்டா G should be expressed in கிலோ ஜூல்ஸ். அப்படி டெல்டா H பாசிட்டிவ் ஆட்டு, டெல்டா H நெகட்டிவ், அதே மாதிரி டெல்டா S பாசிட்டிவ், டெல்டா S நெகட்டிவ். இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா டெல்டா G உடைய வேல்யூ என்ன. டெல்டா G நெகட்டிவ் ஆட்டு இருந்தால் அந்த ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸ். இதை என்னெல்லாம் கண்டிஷன்ஸ், எந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் இந்த ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸாக இருக்குங்கிறத சொல்லி ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. தட் இஸ் டெல்டா H பாசிட்டிவ், டெல்டா S பாசிட்டிவ், டெல்டா H நெகட்டிவ், டெல்டா S நெகட்டிவ். அப்படி ஒரு இதை கொடுத்து எந்த கண்டிஷனில் எந்த டெம்பரேச்சரில் இந்த ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸாக இருக்குன்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அதுவும் நமக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ ஈஸி டு பாஸ் கேட்டகரிக்கு நான் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டெஃபினிஷன்ஸ் ஃபார் 0th லா, ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோ. ரிவர்சிபிள் இரிவர்சிபிள் உள்ள டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோ. ரிலேஷன் பிட்வீன் டெல்டா H அண்ட் டெல்டா U தெரிஞ்சு வச்சுக்கோ. ஹெஸ்லா ஸ்டேட்மெண்ட் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோ. போகிறோம். இவ்வளவும் தெரிஞ்சால் ஈஸி டு பாஸில் கண்டிப்பாக இந்த சாப்டர்லேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 7 மார்க் நம்ம எடுத்துட முடியும். எல்லாம் மற்றபடி நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா இந்த சாப்டர் உனக்கு ரொம்ப ஈஸியான ஒரு பார்ட்டாட்டு அமையும். ஓகே, அகெயின் another one சாப்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ஈக்குலிபிரியம். இதுவும் ரொம்ப ஈஸியான ஒரு பாடம் ஃபார் ஆல். ஈஸி டு பாஸும் சரி, ஹை ஸ்கோராக இருந்தாலும் சரி.
முதல்ல என்னன்னா equilibriumனா definition தெரிஞ்சிருக்கணும். chemical equilibrium definition. Okay, then why it is dynamic in nature, ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். dynamic nature of what? The equilibrium. Okay, why it is dynamic in nature, what is chemical equilibrium and why it is referred as dynamic in nature னு கேட்கலாம். Okay, dynamic nature னா என்ன அர்த்தம்? reactants and products are continuously interchanging with each other. அப்புறம் பாருங்க types of equilibrium, different types of equilibrium, homogeneous, heterogeneous equilibrium. Okay, then we have what? physical equilibria, chemical equilibria. அப்படி நமக்கு வித்தியாசப்படுத்தி காட்டலாம். physical changes மட்டும் இருந்தா physical equilibria, solid to liquid, liquid to gas, அதாவது melting of ice, vaporization of water, இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லலாம். ரொம்ப முக்கியமானது நாம் இங்கே என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா we are going to discuss about what? next is about law of mass action statement. ரொம்ப முக்கியம், law of mass action. what is law of mass action? அதிலிருந்து ஒரு முக்கியமான ஒரு டேர்ம் நம்ம கொண்டு வரோம், புதிய வார்த்தை ஆக்டிவ் மாஸ். மோலார் கான்சன்ட்ரேஷனுக்கு இன்னொரு பேர் தான் ஆக்டிவ் மாஸ். calculated using this formula n/v. n/v. என்னங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ், மாஸ் பை மாலிகுலர் மாஸ். v வால்யூம் ஆஃப் த கண்டெய்னர் ஆர் வெசல். லிட்டரில் சொல்லணும். that is the way that we have to calculate active mass. இப்படி ஆக்டிவ் மாஸ் தெரிஞ்சாச்சு. அப்புறமா நம்ம ஒரு டெஃபினிஷனுக்கு வரோம். equilibrium, law of mass action இருந்து டிரைவ் பண்ணி வரக்கூடியது தான் equilibrium constant. அதில் ரெண்டு equilibrium constant கொண்டு வரோம், kc kp. kp kcன்னு ரெண்டான equilibrium constant கொண்டு வரோம். இந்த ரெண்டுக்கு இடையில உள்ள என்னது ரிலேஷன் between kp and kc. what is kp kc relation? இது முக்கியமாக சொல்கிறேன், இந்த 5 மார்க் கொஸ்டின். இந்த டெரிவேஷன் இந்த பாடத்தில் இருந்து கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிற ஒரு கேள்வி. bring the relation between kp and kc. இதில் எல்லாரும் தப்பு போட்டுருவாங்க. என்ன தெரியுமா? இந்த பிராக்கெட்டை போட விட்டுருவான். kp is equal to kc into rt to the power delta ng. இதில் இந்த பவருக்கு பிராக்கெட் போடலைன்னா இது தப்பு. ஸோ கேர்ஃபுல்லாக இந்த ரிலேஷன் எழுதணும். ஈஸியான ஒரு 5 மார்க் கொஸ்டின். தென் equilibrium கான்ஸ்டன்ட்டுக்கும் ரியாக்ஷன் கோஷியன்ட்டுக்கும் என்ன? வாட் இஸ் ரியாக்ஷன் கோஷியன்ட்? ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்காக நம்ம இதில் படிச்சுக்கிறோம். Q, அதை வச்சு we are going to predict the direction of the reaction. K, equilibrium constant K ன்னு சொல்லலாம். ஓகே, ரியாக்ஷன் கோஷியன்ட் Q ன்னு சொல்லலாம். எப்படிலாம் இருக்கலாம்? K can be greater than Q இருக்கலாம், அல்லது K can be less than Q இருக்கலாம். இதை வச்சு we can able to predict what? the direction of the reaction. ஃபார்வர்ட் டைரக்ஷனில் போகணும்னா எப்படி இருக்கணும், ரிவர்ஸ் டைரக்ஷனில் போகணும்னா எப்படி இருக்கணுங்கிறத பற்றி ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டாப். தென் we have to write the kp and kc for the various reactions. எந்த equation கொடுத்தாலும் அதுக்கு kp kc எழுத தெரியணும், அதோட யூனிட் என்னன்றதை கண்டுபிடிக்க தெரியணும். ஓகே, அதே மாதிரி அப்ளிகேஷன் ஆஃப் law of mass action படி we are going to derive the expression for kp and kc for the formation of hydrogen iodide. இந்த equation இதுக்கு kp is equal to kc ஆட்டு வந்திருக்கும். ஏன்னா ரெண்டுக்கும் delta n is equal to 0 for this reaction. அப்போ kp சமம் kc ஆட்டு வந்திருக்கும். இது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 டெரிவேஷன் இருக்கு. kp kc ரிலேஷன் ஒன்று, derive the expression for kp and kc for the formation of HA, அல்லது dissociation of phosphorus pentachloride. இந்த 3ல் கண்டிப்பாக இது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது இந்த 3லேருந்து ஒரு கேள்வி கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த ரிலேஷன் பிட்வீன் kp and kc தவிர சொல்கிறதா இருந்தால் இந்த கொஸ்டின் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட முக்கியமாக பார்த்துங்க. dissociation of phosphorus pentachloride எப்படி அதோட kp kc வேல்யூவை டிரைவ் பண்ணுறது. தென் கமிங் டு த பாயிண்ட் அபவுட் த லீச்சார்ட் கிளியர் பிரின்சிபிள். ரொம்ப முக்கியம் டெஃபினிஷன். எ சிஸ்டம் இஸ் டிஸ்டர்ப்ட் அண்ட் த சிஸ்டம் வில் என்ன ரியாக்ட் இன் சச் அ வே தட் இட் வில் மினிமைஸ் த எஃபெக்ட் ஆஃப் சேஞ்ச். இதுதான் பிரின்சிபிள். அந்த பிரின்சிபிளில் டெஃபினிஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, படிச்சுக்கோ. அதிலிருந்து நமக்கு எஃபெக்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன், ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன் கூடும்போது ரியாக்ஷன் ஃபார்வர்ட் டைரக்ஷனில் நடக்கும், ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் கூடும்போது ரியாக்ஷன் ரிவர்ஸ் டைரக்ஷனில் நடக்கும். இதுதான் நம்ம இங்கே சொல்ல போகிறோம். ப்ரெஷர் வால்யூமோட ரிலேட் பண்ணி சொல்ல போகிறோம், நம்பர் ஆஃப் மோல்ஸோட ரிலேட் பண்ணி சொல்ல போகிறோம். as the number of moles increases in forward direction என்னாகும் ஃபார்வர்ட் டைரக்ஷனில் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கூடினா வால்யூம் வந்து டிக்ரீஸ், தட் இஸ் வால்யூம் இன்க்ரீசஸ், தேர்ஃபோர் ப்ரெஷர் டிக்ரீசஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்ல போகிறோம். ப்ரெஷர், டெம்பரேச்சர், எண்டோதெர்மிக் ரியாக்ஷன், எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் ரெண்டு இருக்குது. எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஃபேவர்ட் அட் ஹை டெம்பரேச்சர் அண்ட் லோ டெம்பரேச்சர் ஃபேவர்ஸ் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ஒரு ரிவர்சிபிள் ரியாக்ஷனில் எது எண்டோதெர்மிக் எது எக்ஸோதெர்மிக்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம சொல்லிடலாம். எஃபெக்ட் ஆஃப் catalyst does not affect the equilibrium constant. However, it assists the reaction to attain the equilibrium quickly. அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. அப்புறமா inert gases. inert gasesனால அந்த ரியாக்ஷனில் என்ன மாற்றம் வரும்
அது எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்த போகிறதில்லை நம்ம சொல்ல போகிறோம். இது அவ்வளவும் ரொம்ப முக்கியமான பார்ட்டாக நம்ம இந்த சாப்டர்ல இருந்து சொல்லலாம். ஸோ ஈஸி டு பாஸ் கேட்டகரிக்கு நான் சொல்கிறேன், இந்த கேபிகேசி ரிலேஷன், டிசோசியேஷன் ஆஃப் PCl5, இந்த ரெண்டு, அப்புறம் 1-2 டெஃபினிஷன்ஸு, லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன், ரியாக்ஷன் கோஷியன்ட், லீச்சாட்டில் பிரின்சிபிளோட டெஃபினிஷன் மட்டும் படித்து வச்சுக்கோ போகிறோம். இந்த சாப்டர் உனக்கு கிட்டத்தட்ட 5லிருந்து 6 மார்க்கை கொண்டு வந்து கொடுத்துரும். ஓகே, the next one chapter is about solutions. இதுவும் another one important chapter. சரியா? இதுல வந்து types of solutions, என்னெல்லாம் டைப்ஸ் இருக்கு நமக்கு? solid solutions, liquid solutions, gaseous solutions. That depends on the nature of the solvent. சரியா? என்ன solvent அப்படிங்கறத வச்சு நமக்கு 3 டைப் ஆஃப் சொல்யூஷன்ஸ் நம்ம படிச்சிருக்கிறோம். அந்த டைப்ஸ் பத்தின கிளாசிபிகேஷன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். கேட்கலாம் 1 மார்க் क्वेश्चनல. ஓகே, தென் வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் அபவுட் த மெத்தட்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஸிங் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன்ஸ். அதுல நமக்கு நிறைய கிட்டத்தட்ட ஒரு 9 மெத்தட் கிட்ட கொடுத்திருக்காங்க. ஓகே, அவுட் ஆஃப் ஆல் ரொம்ப முக்கியம் என்னன்னு பாத்தீங்கன்னா மொலாலிட்டி. ஓகே, மொலாலிட்டி, தட் இஸ் number of moles of solute dissolved in W1 kilograms of solvent. அது மொலாலிட்டி. மொலாரிட்டி அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் பிரசன்ட் இன் 1 liter ஆஃப் சொல்யூஷன். அதே மாதிரி இன்னொன்னு ரொம்ப முக்கியமானது என்னதுன்னா மோல் ஃபிராக்ஷன். ஓகே, x1 x2 அப்படின்னு 2 எண்ணத்தை கொடுத்திருப்போம். n1 divided by n1 plus n2 for x1, x2 is equal to n2 divided by n1 plus n2ங்கிற ஃபார்முலா. அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளமும் கேட்கலாம். ஓகே, டெஃபினிஷனும் கேட்கலாம், ப்ராப்ளமும் கேட்கலாம். அதுல ப்ராப்ளம் ஃபோக்கஸ்டு எங்கன்னு பாத்தீங்கன்னா மொலாலிட்டி பேஸ் பண்ணி, மோல் ஃபிராக்ஷன் பேஸ் பண்ணி கண்டிப்பா ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஈவன் மொலாரிட்டி, நார்மாலிட்டி அதுவும் நமக்கு முக்கியமான, ஏன்னா நம்ம டைட்ரேஷன்ஸ்ல எல்லாமே நம்ம நார்மாலிட்டி தான் யூஸ் பண்றோம், அதனால அதுவும் நமக்கு இங்க முக்கியம். Again coming back to the point, standard solutions எப்படி ப்ரூவ் பண்றோம்? A solution whose strength is known. அதுல இருந்து ஒர்க்கிங் ஸ்டாண்டர்ட்னா என்னது, ஓகே, அப்படிங்கறது எல்லாமே நம்ம டெஃபினிஷன்ஸ் படிச்சிருக்கிறோம். அதை பேஸ் பண்ணி இன்னொன்னா மாத்துறதுக்கான டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ். C1 V1 is equal to C2 V2. Concentration of the first solution, volume of first solution, concentration of the second solution, volume of second solution ஃபார்முலா யூஸ் பண்ணி நமக்கு கணக்கு கேட்கலாம். இந்த இடத்துல சின்ன ப்ராப்ளம் தான். ஓகே, அடுத்தது வா, நீ நேரடியா படிக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா ஹென்ரிஸ் லா. ரொம்ப முக்கியமானது ஹென்ரிஸ் லா. அது வந்து என்ன, gaseous solute dissolved in liquid solvent. ஓகே, நம்ம சோடா கலக்கிற போது கார்பன் டை ஆக்சைடு கேஸ் இஸ் பபிள்ட் இன்டு வாட்டர், அப்போ எவ்வளவு கரையும் அப்படிங்கறத வச்சு நம்ம சொல்லக்கூடியதுதான் ஹென்ரிஸ் லா. ரொம்ப முக்கியமான இன்னொரு லா. அதோட லிமிடேஷன்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தென் கண்டிப்பா இதுல வந்து என்ன வரும்னா ப்ராப்ளம் வரும். இதுல கணக்கு ப்ராப்ளம்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நமக்கு அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன்ஸ், வேப்பர் பிரஷர் ஆஃப் வாட், லிக்விட் சொல்யூஷன்ஸ் பத்தி பார்க்கும் பொழுது வில் டிஸ்கஸ் அபவுட் ரவுலட்ஸ் லா. ரவுலட்ஸ் லான்னு ஒரு லாவை பத்தியும் படிப்போம். ஹென்ரிஸ் லாக்கும் ரவுலட்ஸ் லாக்குள்ள ரிலேஷன்ஸையும் பத்தி சொல்லி இருக்கிறோம். இதெல்லாம் இந்த பார்ட்ல நமக்கு முக்கியமா நம்ம படிச்சிருக்க வேண்டிய முக்கியமான பார்ட். தென் கண்டிப்பா கேட்க போற கேள்வி அபவுட் வாட், ஐடியல் அண்ட் நான் ஐடியல் சொல்யூஷன்ஸ். ஓகே, இந்த ஐடியல் சொல்யூஷன்ஸ் சொன்னா என்ன வரும், டெல்டா வி பிகம் 0, டெல்டா ஹெச் வில் பிகம் 0, தட் இஸ் கால்ட் அஸ் ஐடியல். இது நாட் ஈக்குவல் டு 0வா இருந்தா அது நான் ஐடியல் சொல்யூஷன்ஸ். அப்புறம் deviations, there are 2 types of deviations are there. One is called as positive deviation, another one is called as what, negative deviation. அது எதனால, interaction between the AA, AB, BB இந்த மாதிரி இன்டராக்ஷன்ஸ் வச்சு நம்ம சொல்லியிருக்கிறோம். அதுவும் முக்கியமா இருக்கணும். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தெரிஞ்சிருக்கணும் உனக்கு. யூ மஸ்ட் நோ அபவுட் தி எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, 1 மார்க் क्वेश्चनலயும் கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. முக்கியமா காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ்னு அடுத்தது பாக்குறோம். காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் பொறுத்த மட்டும் டெஃபினிஷன் தெரிஞ்சு வச்சுக்கோ. 4 காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் பிரஷர், எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட், டிப்ரெஷன் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட், ஆஸ்மாட்டிக் பிரஷர் அப்படின்னு 4 எண்ணம் இருக்கு. அதுல நீங்க ரொம்ப முக்கியமா the problems related to elevation of boiling point. அப்ப ஃபார்முலா என்ன வரும் பாருங்க, டெல்டா TB is equal to KB into W2 into 1000 divided by M2 into W1 ஃபார்முலா. இதுல KB solvent, அந்த சால்வெண்ட்டுக்கு அந்த வேல்யூ கான்ஸ்டன்ட், W2 weight of solute. இந்த ஃபார்முலா எழுதிட்டு சப்ஸ்டிடியூட் பண்ணியாச்சுனாலே மார்க் 2-3 மார்க் கிடைச்சிடும். ஆன்சருக்கு தான் ரிமைனிங் மார்க். ஓகே, இதே மாதிரி டிப்ரெஷன் ஃப்ரீசிங் பாயிண்டா இருந்தா டெல்டா TF is equal to KF into W2 divided by into 1000 divided by M2 into W1 ஃபார்முலா. ஓகே, அப்புறமா ஆஸ்மாசிஸ், ஆஸ்மாட்டிக் பிரஷர் டெஃபினிஷன் தெரிஞ்சிருக்கணும். அதுல இருந்து நம்ம வந்து என்ன கொண்டு வரோம், pi is equal to W2 RT by M2V ஒரு ஃபார்முலா மூலம் we are going to இதுவும் ரிலேட்டடா நமக்கு ப்ராப்ளம்ஸ் எதிர்பார்க்கலாம். அதன்
ரொம்ப முக்கியமானது 2 மார்க் கொஸ்டின்ல அல்லது ஏதாவது ஒரு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஐசோடோனிக் சொல்யூஷன்ஸ் ஹேவிங் சேம் ஆஸ்மாட்டிக் பிரஷர் ஆர் கால்ட் அஸ் வாட் ஐசோடோனிக் சொல்யூஷன்ஸ் நமக்கு தெரியும். அது ரிலேட்டடாகவும் ப்ராப்ளம்ஸ் இந்த சாப்டர்ல நீங்க எதிர்பார்க்கலாம். These all are the topic that we have to discuss in this chapter. Okay. The next one is about chemical bonding. ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். இந்த பாடத்தில் நாம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க போறது படிக்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டெட் ரூல்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். That is elements having 8 electrons in their outermost shell are said to be more stable. அப்போ other elements will ready to lose, gain or share electrons to attain octet configuration படிச்சிருக்கிறோம். That is octet rule. ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி நமக்கு எத்தனை டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் பாண்ட்ஸ், கோவேலன்ட் பாண்ட், கோஆர்டினேட் பாண்ட், அயானிக் பாண்ட், இந்த 3 பாண்டிங்கை பற்றி நம்ம இங்கே டீட்டெயில்டாக சொல்கிறோம். ஓகே, அதில் கெமிக்கல் பாண்டிங்கில் ஃபஸ்ட்டு கோவேலன்ட் பாண்டை பற்றி இங்கே சொல்லியிருப்போம். அதெல்லாம் நீங்கள் வாட் இஸ் மீன் பை கோவேலன்ட் பாண்ட், ஒரு எக்ஸாம்பிள்ஸ் ஹைட்ரஜன் மாலிகூல், ஆக்சிஜன் மாலிகூல், நைட்ரஜன் மாலிகூல், இந்த மாதிரி ஏதாவது ஒன்றை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். தென் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர். See how to draw the Lewis dot structure for what? Molecules. அப்போ அதுக்கு என்னெல்லாம் தேவை? சென்ட்ரல் ஆட்டம், அது சுற்றி இருக்கிற எத்தனை அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸு, அந்த வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ், இதெல்லாம் வச்சு நம்ம கண்டுபிடிக்க படிச்சிருக்கிறோம். ஸோ how to draw the Lewis dot structure for a compound representing only the valence electrons. That's all. அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறது என்னென்னா ஃபார்மல் சார்ஜ். அதுக்கு என்னெல்லாம் நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ், நம்பர் ஆஃப் ஷேர்ட் எலக்ட்ரான்ஸ், ஓகே, அப்படி வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ், இப்படி எல்லாத்தையும் வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். தட் இஸ் அகெயின் another one topic. We are going to calculate formal charge of an atom in a molecule or an ion. சரியா? அதுவும் நமக்கு முக்கியமாக இதில் சொல்லுவோம். அப்புறம் வாங்க டைப்ஸ் ஆஃப் பாண்ட்ஸில் முக்கியமாக ஸ்பெஷலைஸ்டாக சொல்ல போகிறோம். அயானிக் பாண்டையும் கோஆர்டினேட் பாண்டையும் பற்றி டீட்டெயில் சொல்ல போகிறோம். அயானிக் பாண்ட் எப்படி இருக்கும்? எலக்ட்ரோவேலன்ட் பாண்டுன்னு சொல்லலாம். அப்போ இங்கே என்ன நடந்திருக்கு? there is a transfer of electron from one atom into another, thereby they form an ions அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருப்போம். கோஆர்டினேட் பாண்டிங்கில் என்ன நடந்திருக்கும்? ஒன் ஆஃப் த ஆட்டம் ஷேர் இட்ஸ் எலக்ட்ரான் டு ஃபார்ம் எ பாண்ட். ஓகே, NH4+ அமோனியம் அயானை சொல்லியிருப்போம். போரான் ட்ரைஃப்ளோரைடு வித் அமோனியா மாலிகுலை சொல்லியிருப்போம். இதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் ஆட்டு படிக்கலாம். பாண்ட் பேராமீட்டர்ஸ், அதில் ரொம்ப முக்கியமானது பாண்ட் லெங்க், பாண்ட் ஆங்கிள், பாண்ட் எந்தால்பி. இந்த 3ஐயும் பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். டெஃபினிஷன்ஸ் தெரிஞ்சு வச்சுருந்தா போகிறோம். டெஃபினிஷன்ஸ் தான் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட்டாட்டு நம்ம இங்கே சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டைபோல் மொமெண்ட். அந்த டைபோல் மொமெண்ட் எதை பேஸ் பண்ணி வருதுன்னு பார்த்தீங்கன்னா பொலாரிட்டி ஆஃப் பாண்ட்ஸை பற்றி. டிஃபரன்ஸ் இன் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இருந்தால் என்ன வரும்? அயானிக் பாண்டில் கோவேலன்ட் கேரக்டர் வரும், கோவேலன்ட் பாண்டில் அயானிக் கேரக்டர் வரும். இந்த ரெண்டையும் பற்றி படிக்கிறது தான் நம்ம பொலாரிட்டி ஆஃப் பாண்ட்ஸ். அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ரூல் படிக்கிறோம், ஃபெஜான்ஸ் ரூல். ஃபெஜான்ஸ் ரூல் என்ன சொல்லுது? தட் இஸ் again explain about the ionic character in covalent compounds. Covalent character in ionic compounds. Covalent character in ionic compound is explained by Fajans rule. அப்போ அதுக்கு ரூல்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கோம். ஸ்மாலர் கேட்டையான், ஓகே, லார்ஜர் ஆனையான், இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் படிச்சிடணும். Then we are coming towards what? VSEPR theory, valence shell electron pair repulsion theory. அப்போ அதுக்கு என்ன? இந்த மாதிரி கொஞ்சம் மாலிகூல்ஸை கொடுத்துருவாங்க. அதில் இந்த 3 மாலிகூலையும் கம்பேர் பண்ணி கேட்கலாம். என்ன? மீதேன், அங்கே 4 பாண்ட் பேர், அமோனியா 3 பாண்ட் பேர் 1 லோன் பேர், வாட்டர் மாலிகூல் 2 பாண்ட் பேர் 2 லோன் பேர். அப்போ அதோட ஷேப் என்ன ஆகும்? எல்லாமே மொத்தம் கூட்டினா 4 தான், ஆனால் அதோட ஷேப்பில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது என்ன வித்தியாசங்கிறத பற்றி நமக்கு டீட்டெயில்ஸு கேட்கலாம். அதே மாதிரி SF4 மாலிகூல், ClF3 மாலிகூல், அதில் இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் எங்கே இருக்கும்? ஆக்சியலா, இக்குட்டோரியலா, எது ஸ்டேபிள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் நமக்கு இந்த பாடத்தை பொறுத்த மட்டும் முக்கியமான கொஷின்ஸ். தென் VB தியரி, சாலியன்ட் ஃபியூச்சர்ஸ், அது என்ன? ஹைட்ரஜன் மாலிகூல் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத வச்சு சொல்லியிருப்பாங்க. பிட்வீன் தி ஃபோல்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அண்ட் ஃபோல்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷனை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி நம்ம சொல்லணும். அப்புறம் இங்கே ரொம்ப முக்கியமாக what is meant by sigma bond and what is meant by pi bond, orbital overlap அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம சொல்லியிருக்கிறோம். that is about what the sigma and pi bondsனா என்னது, ரெண்டுக்குள்ள ஸ்டெபிலிட்டி டிஃப்ரென்சஸ் எல்லாம் சொல்ல தெரிஞ்சிருக்கணும். எந்தெந்த ஆர்பிட்டால்ஸ் ஓவர்லேப் ஆனால் சிக்மா கிடைக்கும், எது ஓவர்லேப் ஆகும்போது பை ஆர்பிட்டால்ஸ் கிடைக்குங்கிறத நம்ம சொல்ல தெரிஞ்சிருக்கணும். தென் we are coming towards hybridization, ரொம்ப முக்கியமான டாபிக். ஹைப்ரிடைசேஷன், இதில் ஏதாவது ஒரு ஹைப்ரிடைசேஷன் கண்டிப்பாக கேட்பாங்க. எல்லாம் கிட்டத்தட்ட சேம் தான். SP பெரிலியம் குளோரைடு எக்ஸாம்பிளாக வச்சு படிச்சிருக்கிறோம். SP2 பெரிலியம் போரான் ட்ரைஃப்ளோரைடு எக்ஸாம்பிளாக வச்சு படிச்சிருக்கிறோம். மீதேன் மாலிகுல் எக்ஸாம்பிளாக வச்சு SP3 படிச்சிருக்கிறோம்.
sp3dக்கு pcl5 எக்ஸாம்பிளாக வச்சு படிச்சிருக்கிறோம். ஓகே, இங்கே sf6 எக்ஸாம்பிளாக வச்சு படிச்சிருக்கிறோம். இது எல்லாத்தையும் இதில் ஏதோ ஒன்று கேட்கலாம். இதை விட ரொம்ப முக்கியம், நம்மளோட வீடியோஸ்லையும் கொடுத்துருக்குறோம், ஹவு டு ப்ரெடிக்ட் ஹைப்ரிடைசேஷன் இன் அ மாலிகூல். அதுக்கு சில ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்குறோம், அதை நல்ல தரவாக பார்த்துக்கோ. ஸோ 1 மார்க் கொஷின்ஸுக்கு அந்த டைப்பு உனக்கு ஈஸியாக புரியும். அடுத்தது வா மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி. அங்கே நீங்கள் லீனியர் காம்பினேஷன் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸுடைய சாலியன் ஃபியூச்சர்ஸை நம்ம சொல்கிறோம். ஓகே, ஒரு 5 பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் அதை பேஸ் பண்ணி யூ மஸ்ட் நோ டு ட்ரா த மாலிகுலர் ஆர்பிட்டால் டயக்ராம் அண்ட் ப்ரெடிக்ட் த மேக்னெட்டிக் நேச்சர் ஆஃப் திஸ் மாலிகூல். ஹைட்ரஜன் மாலிகூல், அப்புறம் அதே மாதிரி ஹீலியம் மாலிகூல் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் கேட்கலாம். ஓகே, ஹைட்ரஜன் எக்ஸிஸ்ட் வைல் ஹீலியம் டஸ் நாட்னு கேட்கலாம். ஓகே, அதே மாதிரி நைட்ரஜன் மாலிகூல் டயாமேக்னெட்டிக், ஆக்சிஜன் மாலிகூல் பேராமேக்னெட்டிக், இதெல்லாம் ஹோமோநியூக்ளியர் டயட்டாமிக் மாலிகூல். ரொம்ப ரேர், கேட்கலாம், ரொம்ப ரிஸ்க்கு, ஆனால் கேட்கலாம். அது என்னது? ஹெட்ரோநியூக்ளியர் டயட்டாமிக் மாலிகூல்ஸ் ஆட்டு கார்பன் மோனாக்சைடையும் நைட்ரிக் ஆக்சைடையும் கேட்கலாம். ஸோ தட் இஸ் த டாபிக் தட் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் ஃப்ரம் திஸ் சாப்டர். இந்த சாப்டர் நமக்கு சென்டம் எடுக்கிறவங்க இந்த சாப்டரை கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணிடுங்க.